வணக்கம் பிள்ளைகள். இந்தியான் செய்திகள் பார்த்திருப்பியல். நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதை கண்டித்து மாணவர் ஒரு நாள் கவனிப்பு போராட்டம் நடத்தினவங்க. அது நேரத்தில் இந்த கருப்பு கொடி விவகாரத்தில் உங்களுக்கு தெரிந்தானே, ஏற்கனவே நான் காய்ச்சிருக்கிறேன். இதை பற்றி விசாரணைக்கு அழைக்கப்பட்ட 3 பேரும் வாக்குமூலங்கள் பெறப்பட்ட பின் விடுதலை. அவை வரை சொன்னதே வாக்குமூலம் கொடுத்துட்டு போங்கொண்டு தான். அப்புறம் எதுக்காக புறப்பட்ட பின் விடுதலைன்னா கைது செய்யப்பட்டவர் விடுதலை செய்தால் தான் விடுதலை. வாக்குமூலம் கொடுக்க வாங்கணும்னு சொன்னது வாக்குமூலம் கொடுத்து போட்டு பிறகு வாக்குமூலம் கொடுத்துட்டு வெளியே வந்தது வரப்பட்ட பின் விடுதலை என்ற எண்ணத்துக்கு செய்தி போடணும் எனக்கு கண்டாண்டுமா விளங்கையில். சரி, அதை விடுவோம். உங்களுக்கு தெரியும், நேற்றும் இந்த ஏஆர் ஜெயவர்தனாவின் ஆட்சி காலத்தில் 87ஆம் ஆண்டு இஸ்ரேலிட்ட தன் தேர்தல் செலவுக்கு காசு கொடுத்தாண்டு ஒரு பெரிய குண்டோண்ட இஸ்ரேல் கூட்டத்தை பற்றி அப்போ கூட்டியர் காய்ச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்றைக்கு அதே மாதிரி இன்னொரு செய்தி ஒன்று வந்திருக்கு, பார்த்திருப்பியல். அதாவது 2016ஆம் ஆண்டு இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய யாபஸ் விமான கொள்வனவு கொடுக்கல் வாங்கலின் போது கையூட்டாக பெறப்பட்ட 60 மில்லியன் ரூபாய் பணம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன தெரிவித்துள்ளார் என்று ஒரு செய்தி பார்த்திருப்பியல். அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு விமானங்களை கொள்வனவு செய்தேன்னு நினச்சிட்டாங்க. அந்த லீஸுக்கு எடுத்தது, அது வாடகைக்கு எடுத்தவை, இங்கே ஒன்றும் வாங்குறே இல்லைங்கடியாக்கள். அது வாடகைக்கு எடுத்த விஷயத்திலேயே லஞ்சம் வாங்கியிருக்கணும், கையூட்டாக காசு வாங்கியிருக்கணும்ன்று அப்போ அந்த தலைமை அதிகாரியாக இருந்த ஒரு மேலே விசாரணை நடக்குதுண்டிலோ அவர் தான் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறார் என்றால், அவருக்கு கிடைச்சது மொத்தமாக கிடைச்சது 450 மில்லியன், கிட்டத்தட்ட 45 கோடி. ஆனால் அதில் 6 கோடியை நான் மஹிந்தே கொடுத்தனான் என்றார். இது நம்பக்கூடிய மாதிரி இருக்கான்றதான் அப்புக்குட்டியருக்கு டவுட் கண்டியலோ. அதாவது நடந்த ஊழல்கள் எல்லாத்திலும் மஹிந்த ராஜபக்ச பெரிய ஊழல் செய்தவர்ன்றது ஏற்கனவே எல்லாரும் சொன்ன விஷயந்தானே, அவள் புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனால் 45 கோடியை வாங்கி அதில் மஹிந்தக்கு 6 கோடி தான் கொடுத்தனான் என்று மஹிந்தக்கு கீழே வேலை செய்த இல்லை மஹிந்த அப்பாயிண்ட் பண்ணின ஒரு நிர்வாகி சொல்கிறார்ன்னு சொன்னால், அவர் நான் நினைக்கிறேன் தனக்கு, அதாவது ஒரு பெரும்பகுதியை மஹிந்தே கொடுத்தனான், நான் கொஞ்சம் தான் எடுத்தனான் என்று சொல்ல இல்லை. அவர் மஹிந்தைக்கு நான் 6 கோடி தான் கொடுத்தனால் 45 கோடி எனக்கு வந்தான்னு சொல்கிறார். இதிலேருந்து அவர் மஹிந்தவை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சிக்கிறார் போல தான் தெரியுது கிடைக்குது. சரி பிள்ளைகள், இப்படியே போய்க்கின்னு தான் எல்லா தலைவரை பற்றியும் வந்துகிட்டு இருக்குது. பார்ப்போம். சரி பிள்ளைகள், நாளைய செய்தியோடு சந்திப்போம்.